வருகை தந்திருக்கும் ஐயா ராமச்சந்திரன் ஐயா, இளங்குமரன் ஐயா, ராஜேந்திரன் ஐயா மற்றும் நமது சேது ராமதாஸ் ஐயா, சுக்கரையா, இவங்க அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கம். கண்டிப்பாக அடுத்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவசியம் நான் உங்களுடன் கலந்து கொள்வேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பே வள்ளுவோம், வள்ளுவமாய் வாழ்வோம், அன்பே சிவம். நான் உங்கள் பரமேஸ்வரி மதியழகன். வணக்கம். நான் சங்கர், இங்கிலாந்திலிருந்து. இலக்கிய பன்முக திறமை கொண்ட தமிழ் சான்றர்கள் கூடிய இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள இயலாவிட்டாலும் எனது வாழ்த்துக்களை காணொலி மூலம் சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏதோ ஒரு அயல் தேசத்தில் காந்தியை பற்றி ஒருவர் பேசுகிற போது நாமே காந்தியாக உணர்வோம். அதை போன்றே இப்போதும் கூட காணொலி மூலம் பேசினாலும் நிகழ்வில் நேரடியாக கலந்து கொண்டதை போன்ற உணர்கிறேன். இணையத்தின் வாசிப்பு புத்தக விற்பனையை மட்டுப்படுத்தும் என்கிற ஒரு கூற்று உண்டு. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. இருப்பினும் அச்சுப்பதிவில் வெளிவருகிற படைப்புகளை கையில் பிடித்தபடி வாசிப்பதில் ஒரு தனி சுகம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பேரானந்தத்தை சகோதரி அமுதமணி அவர்களின் புத்தகமும் தோழர் உமர் அவர்களின் புத்தகமும் நிச்சயமாக தரும் என நம்புகிறேன். தீவிர வாசிப்புக்கு பழக்கப்படாதவர்களையும் இந்த 2 புத்தகங்கள் கண்டிப்பாக சுண்டி இழுக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. இவர்களுடைய வரிகளை வாசியுங்கள், நேசியுங்கள். இவர்கள் இருவருடைய இலக்கிய பயணம் மேலும் மேலும் தொடர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு. வணக்கம். பைந்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் ஒரு அன்பான பணிவான கனிவான வணக்கம். நாளை நடைபெறவிருக்கும் நூல் வெளியீட்டு விழா, அடியேன் அதில் பங்கேற்க முடியவில்லை. அழைப்பிதழ் வந்தது, மனம் இருக்கின்றது, ஆனால் வர முடியவில்லை. அதனால் இந்த பைந்தமிழை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாபெரும் படைப்பு. இதில் நான் பயணிக்கின்றேன் எனும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த பைந்தமிழ் உறவுகள் அனைவரும் நல்ல கருத்து, தமிழ் இலக்கியம், செம்மொழி, தமிழுக்கும் அவதென்று பேரு, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறிய, தமிழ் உயிர். மீண்டும் இணைகின்றேன். இந்த பைந்தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம். என் மனமார்ந்த வாழ்த்தினை நான் தெரிவிக்கின்றேன். நாளை நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நல்ல ஒரு வெற்றி வாழ்க்கை எல்லாத்துக்கும் பயனுள்ள மாதிரி இந்த நூல் வெளியீட்டு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மனமார்ந்த வாழ்த்துகிறேன் அனைவருக்கும். குறிப்பாக இல்மி உமர் அவர்களே, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், பலமுறை தயவு செய்து நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய அன்பான கோரிக்கை. ஆனால் என்னால் வர முடியவில்லை. அதே சூழ்நிலையில் அம்மா அமுதமணி கல்யாண சுந்தரம் அவர்களே, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா ராமதாஸ் ஐயா, உங்கள் மீசையே ஒரு மீசை தான். உங்களுக்கு மீசை தான் அழகு. உங்களுக்கு என்ன, நீங்கள் அழகானவர்கள் தான். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஐயா சுக்கரையா, சுரேஷ் மற்றும் இந்த பைந்தமிழ் புராணத்தில் பயணிக்கும் அனைத்து என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பான பணிவான வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகொள்ள வேண்டும் என்றும் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்வோம், வாழ்விப்போம். நம்மளும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். அன்பே சிவம், அன்பே உலகம். வாழும் பொழுதே வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடும் பொழுதே வாழ்த்திடுவோம். இறைவா, நான் உன்னை நினையாத நாளெல்லாம் பிறவாத நாளே. என்று நான் உன்னை நினைத்தேனோ அன்று நீ என்னை ஆட்கொண்டாய், என்று நீ என்னை ஆட்கொண்டாயோ அன்றுதான் நான் தெளிவு பெற்றேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம். நான் முகமது ஃபரீத், மலேசியாவிலிருந்து.
இன்று புத்தக வெளியீட்டு விழா. இந்த விழாவில் என்னால் கலந்து கொள்ள முடியாத காரணத்தினால இந்த பதிவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு சகோதரி திருமதி அமுதமணி அவர்கள் குரல் வழி சிந்தனைகள் என்னும் புத்தகத்தை வெளியிட உள்ளார். அதே நேரத்தில் என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர், என்னுடைய குரு என்று கூட சொல்லலாம், திரு இல்மி உமர் அவர்கள் பைந்தமிழ் தூரிகை என்னும் புத்தகத்தை வெளியிட உள்ளார். அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். சகோதரர் இல்மி உமரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு தெரியாத பல இலக்கிய நூல்களின் தலைப்பு மட்டுமல்லாமல் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வசனங்களையும் எனக்கு வாசித்து காட்டி அதன் கருத்துக்களை புரிய வைத்திருக்கிறார். அவரால் நிறைய புது புது விடயங்களை கற்றுக்கொண்டேன். இந்த வேளையில் அதற்கும் நன்றி கூறி, இவரது இந்த ஒரு முயற்சி மேலும் மேலும் பெருகி எல்லா தமிழர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய புத்தகங்கள் கிடைக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் ஐயா, உமர் ஐயா. வணக்கம். உங்களது புத்தக வெளியீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியல, வேலை காரணமாக என்னால் வர முடியல. ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களோட புத்தகம் வெளியிடுது. இதே மாதிரி பல புத்தகம் வரணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் ஐயா. நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா. நூல் வெளியீடு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கங்கள். ஏழை ஒருவனுக்கு எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான். எத்தனையோ புலங்கள் இருப்பினும் புலனத்தின் வாயிலாக புத்தக வெளியீடு என்பது சாதனை. தமிழ் தாய்க்கு செய்யும் மாபெரும் தொண்டு. அந்த தொண்டில் நானும் ஒரு சிறு துண்டு என்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மென்மேலும் பல புத்தகங்கள் வெளியிட என் வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க தமிழ். பைந்தமிழ் பகுதி புலனத்தில் பயணிக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். நான் மகேந்திரன், சொந்த ஊர் கோவை மாவட்டம் சூலூர், தற்போது மலையக தேசத்தில் இருக்கிறேன். அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். இன்று நமது புலனத்தின் சார்பாக குரல் வழி சிந்தனைகள் என்கின்ற சிறப்பானதொரு நூல் வெளியீட்டு விழா திருச்சியில் நடக்க இருப்பதாக அறிந்தேன். மிகவும் மகிழ்கிறேன். நமது குழுவின் சார்பாக இதுபோன்ற குரல் வெளியீட்டு விழாக்கள் நடப்பது என்று எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் நமது உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பான வகையில் இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள் பல. இந்த விழா சிறப்புடன் இனிதே நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன். நன்றிகள் பல. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. வணக்கம் அன்புறவுகளே. பைந்தமிழ் பகுதி குடும்பத்திலிருந்து நான் குழந்தை மீறி கதிர்வேலு. நான் மலேசியாவில் வசிக்கிறேன். இந்நூல் வெளியீட்டில் கலந்து கொள்ள விட்டாலும் உங்களோடு பயணிப்பது போல் ஓர் உணர்வு என்னுள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நூலாசிரியர்கள் சகோதரர் திரு இல்மி உமர் மற்றும் சகோதரி திருமதி அமுதமணி கல்யாண சுந்தரம் ஆகிய இருவருக்கும் நிறைமிகு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழோடு பயணிக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியானது சொல்வதற்கு வார்த்தையே இல்லை எனலாம். இந்நூல் வெளியீடு சிறப்பாக வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இவ்வாய்ப்பினை எனக்கு அளித்த சகோதரர் இல்மி உமர் அவர்களுக்கும் மற்றும் பைந்தமிழ் பகுதி குடும்பத்தில் பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றி. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நன்றி, வணக்கம். வணக்கம் உறவுகளே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நான் உங்கள் பரமேஸ்வரி மதியழகன். நான் சிங்கை நாட்டில் வசிக்கிறேன். சிங்கையிலிருந்து உங்களுக்காக குரல் பதிவு வைக்கிறேன். என்னால் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்து கொள்ள இயலவில்லை. இருப்பினும் என்னுடைய வாழ்த்தை நான் கூற வேண்டும் என்பதற்காக இந்த குரல் பதிவை இங்கு வைக்கிறேன். நமது சகோதரி கல்யாண சுந்தரம் அமுதமணி அவர்களின் குரல் வழி சிந்தனைகள் அழகான புத்தகம். இல்மி ஐயாவுடைய நம்ம உமர் ஐயாவுடைய புத்தகம் பைந்தமிழ் தூரிகை. இந்த 2 புத்தகம் இன்று வெளியிடவிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உமர் ஐயா அவர் எனக்கு
நல்ல நட்பு மட்டுமல்ல, நல்ல சகோதரர், என் தந்தை, என் குரு, இன்னும் நிறைய சொல்லலாம். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடமும் என்னை செதுக்கியுள்ளார். தமிழில் என்னை செதுக்கியுள்ளார் என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலே நன்றி ஐயா உமர். இந்த வேளையில் உங்களுக்கு என் இருக்கரம் கூப்பி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னால் உங்களுடன் வந்து கலந்து கொள்ள இயலவில்லை. இருப்பினும் என்னுடைய பதிவை இங்கே வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக ஐயா, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய புத்தகம் நீங்கள் வெளியிட வேண்டும். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நிறைய புத்தகம் இப்படி வெளியிட வேண்டும். இங்கு வருகை தந்திருக்கும் ஐயா ராமச்சந்திரன் ஐயா, இளங்குமரன் ஐயா, ராஜேந்திரன் ஐயா மற்றும் நமது சேது ராமதாஸ் ஐயா, சுக்கரையா, இவங்க அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கம். கண்டிப்பாக அடுத்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவசியம் நான் உங்களுடன் கலந்து கொள்வேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பே வள்ளுவோம், வள்ளுவமாய் வாழ்வோம், அன்பே சிவம். நான் உங்கள் பரமேஸ்வரி மதியழகன். வணக்கம். தமிழால் இணைவோம். பைந்தமிழ் பகிரி எனும் குழுமத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ் ஆர்வலர்களில் அடியேனும் ஒருவன் என்பதில் மிக பெருமை கொள்கிறேன். நான் அர்ஜுன், மலேசியாவை பிறப்பிடமாக கொண்டுள்ளேன். பைந்தமிழ் பகிரி குழுமத்தின் மூலம் திரு இல்மி உமர் அவர்கள் அறிமுகமானார்கள். அவரின் தமிழ் பற்றும் மொழி ஆளுமையும் இலக்கிய ஈடுபாடும் கண்டு பல தருணங்களில் மலைத்து உறைந்திருக்கிறேன். அவ்வழியே திருமதி அமுதமணி கல்யாண சுந்தரம் அவர்களின் மொழி வளமையும் சொல் உச்சரிப்பும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். இவ்விருவரும் பைந்தமிழ் பகிரியின் மூலம் குரல் வழி சிந்தனைகள் என்ற நூலை திருமதி அமுதமணி கல்யாண சுந்தரம் அவர்களும், பைந்தமிழ் தூரிகை எனும் நூலை திரு இல்மி உமர் அவர்களும் இணைந்து வெளியிடுவதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். இவ்விருவருக்கும் எனது உளம் நெகிழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையில் ஊற்றெடுக்கும் எண்ணற்ற எண்ணக் குவியல்கள் எழுத்துக்களாய் கோர்வையாகி வெளிர்காகிதத்தில் வார்க்கப்பட்டிருக்கிறது, அனுபவ பரிந்துரைகளாய். இந்நூல்கள் சிறைப்படாத சுதந்திர பறவையாகவே பயணிக்க தயாராகிவிட்டன, மீண்டும் இதயங்களை நோக்கி. நல் வாசகங்களை தேர்வு செய்த வாழ்க்கை பயணத்தின் விசை துடுப்புகளாக உயர்வுக்கு வழிகாட்டும் சுடரொளியாக முன் செல்லும். அவ்வகையிலே இவ்விரு நூல்களின் சாரம் அமைந்திருப்பது தனி சிறப்பு. இந்த நூல் வெளியீட்டு விழா வெற்றி விழாவாக அமைய எனது வாழ்த்துக்களை இங்கே பதிவிடுகிறேன். தமிழால் இணைவோம். வாழ்க தமிழ், ஓங்குக உலகமெல்லாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஜோதிமணி, திண்டுக்கல்லிலிருந்து பேசுகின்றேன். இந்த அருமையான நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு நேரடியாக வர முடியாத காரணத்தினால் இந்த காணொளி மூலமாக நான் பேசுகின்றேன். முதலாவதாக இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அத்துணை நபர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். குறிப்பாக தமிழ் தேனி சுவைக்கு வந்திருக்கின்ற பைந்தமிழ் குடும்ப உறவுகள் அனைவரையும் வருக வருக என்று இந்த தருணத்திலே நான் வரவேற்கின்றேன். 2 நபர்கள் சிறப்பாக 2 நூல்களை எழுதி இங்கே வெளியிட வந்திருக்கின்றார்கள். திருமதி அமுதமணி கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய குரல்வழி சிந்தனை என்ற நூல்களும், திரு இல்மி உமர் அவர்கள் எழுதிய பைந்தமிழ் தூரிகை என்ற நூல்களும் இங்கே வெளியிட இருக்கின்றது. மிகவும் சந்தோஷமான இந்த தருணத்திலே நான் இதன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நூல்களை வெளியிடுகின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றிகள். நாம் பைந்தமிழ் பகுதியிலிருந்து ஒரு சில வார்த்தைகள். நம்ம ஐயா உமர் ஐயா 2 புத்தகங்கள் வெளியிடுகிறார். மேலும் இதனையொட்டி நிறைய புத்தகங்கள் வெளியிடணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம். மற்றும் இது பின்னணியில் உதவி செய்த அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் வணக்கம். பைந்தமிழ் பகிரி சார்பாக நான் அன்பழகி, நம் சகோதரி அமுதமணி அவர்களுடன் உமர் ஐயாவும்
இணைந்து வழங்கும் இந்த புத்தக வெளியீட்டு விழா நல்லபடி நடக்க வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கங்களுடன் அன்பழகி, மலேசியா, கோலாலம்பூர். நன்றி.